சிறுதானியத்துல ஒன்று கம்புப்பா. இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பசிக்காது. வெயிட் லாஸ் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். 1 கப்பு கம்பு போட்டிருக்கோம், 1/4 கப்பு உளுந்து. கம்பு எந்த கப்பில் எடுத்திருக்கோமோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை இப்போ தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ 4 மணி நேரம் ஊறின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊறின தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சோண்டு சோறு போட்டிருக்கேன்ப்பா. இது எதுக்கு சோறு போட்டிருக்கேன்னா, மாவு வந்து நல்லா புளிக்கும். அப்போ தான் உங்களுக்கு தோசை வந்து மொறு மொறுன்னு உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ இது அடித்து கொண்டு வரேன். தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. நான் தோசை மாவு பதத்துக்கு அடிச்சிருக்கேன். இப்போ இதை கிண்ணத்தில் மாற்றிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். நான் வந்து பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன்ப்பா. 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பொங்கிடும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு நல்லா பொங்கி இருக்கு. மாவு இப்போ பொங்க வச்சு நம்ம தோசை சுடுறதுனால நல்லா தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருக்குப்பா. இப்போ 2 டிராப்ஸ் எண்ணெய் வந்து இந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நம்ம தோசைக்கல்ல வச்சு தேய்ச்சிடுவோம். இப்படி வெங்காயத்தை வச்சு தேய்க்கிறதுனால உங்களுக்கு தோசை வந்து மெல்லிசாகவும் வரும். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இருக்காது. கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். ஸ்லோவில் வச்சு ஊற்றுவோம். தோசைக்கல் வந்து ரொம்ப ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஹீட்டில் இருந்துச்சுன்னா தோசை வராது. அதனால கரெக்டான ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போப்பா 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றாதீங்க. செக்கெண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா தோசை மொறு மொறுன்னு வந்திருக்குப்பா. நான் சொல்லியிருக்க மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சிறுதானியத்தில் ஒன்று கம்புப்பா. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பசிக்காது. வெயிட் லாஸ் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.